Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளுவார். மிஸ் செய்யாதீர்கள். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த செய்தியை கேளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அன்பானவர்களே, ரட்சிப்பு ரொம்ப இலகுவானது. இவெல்லாம் ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிப்பு ரொம்ப குதிரை கொம்பு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரட்சிப்பு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா போதும். பிரியமானவர்களே, ரட்சிப்பு ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துட்டாக்கா அவ்வளவுதான், அவனை ரட்சிப்புக்குள்ள நத்திடலாம். முதல்ல அவன் ஏதேன் தோட்டத்துல கிறிஸ்துக்குள்ளதான், தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன் தான் அவன். ஆமா, எப்படி ஒரு மனுஷனை பிசாசு பட்சிப்புக்குள்ள கூட பிசாசுக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும். பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனி சாப்பிட்டா போதும், அவன் பச்சைக்கப்பட்டுருவான். சேம் அதே தான். இயேசுவின் வார்த்தை கேட்டு அந்த இயேசுவின் வார்த்தையின்படி செய்தா போதும், அவன் ரட்சிக்கப்படுவான். அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை நம்ம என்ன பண்ணோமா? பிசாசுக்கு அக்கிரமம், இயேசு கிரமம், பிசாசு அக்கிரமமான பாரு, அக்கிரமமாக பண்றாங்க பாருங்க, அக்கிரமம் செய்யறான். ஏன்னா அக்கிரம பிசாசு உள்ள இருக்கிறதுனால அவன் அக்கிரமத்தான் செய்வான். அதுல மரித்து கிடக்குறானா. ஆமா, அப்படியே மரணம்னா பிரிவு, தேவனை விட்டு பிரிஞ்சு கிடக்குறான். ஒரு அது நிரந்தர முடிவு மரணம், டெத்து. அதுக்கு முன்னாடி என்ன மரணம்னா, இப்போ பொருளாதாரத்துல கஷ்டம், பணம் விஷயத்துல மரணம், வியாதிப்பட்டாக சுகத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறான். அப்புறம் பலவிதமான பாவங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், இதெல்லாம் ஒரு மரண சக்தி தான். அக்கிரமங்களில் மரித்திருக்கிறான், பலவிதமான பிரச்சனையில மூழ்கி கிடக்கிறான், மரித்து கிடக்கிறான். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் வந்தா அவனுக்குள்ள ஒரு உயிர் வருது. செத்து போன சரீரத்துல நாத்து இருக்குமா இருக்காதா? செத்து போன சரீரத்துல நாத்தடிக்கும். அது மாதிரி வாழ்க்கையே நாறுதுங்க. அவன் வாழ்க்கை நாரி போய்க்குதுங்க. ஆமா, அவன் பொண்டாட்டியை போய் பாரு, அவன் புருஷனை போய் பாரு, அவன் பிள்ளைங்களை போய் பாரு, செய்யற அக்கிரமத்தை பாரு, அநியாயத்தை பாரு, அவன் குடும்ப சாபத்தை பாரு, அவனுடைய நடவடிக்கை எல்லாம் பாரு. நாத்தடி அக்கிரமங்கள்ல மரிச்சு கிடக்குறாங்க. அப்படிப்பட்டவன் இங்கிலீஷ் எபேசியர் 2nd chapter 5th verse. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தல் வருது. கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுதலா இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்து வந்தாவே அங்க ஒரு உயிர் வருது, உயிர்த்தெழுதல் வருது. பாவத்திலிருந்து அவன் நீதிமானா மாறான், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு வரான், வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு வரான், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு வரான். அப்போ தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலுக்குள்ள வந்துட்டா அவன் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்படுகிறான். அப்போ இயேசு என்ன பண்றாரு? அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறார். மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறார், பாவத்துல அக்கிரமத்துல மறிச்சுக்கிறார், எழுத்தின்படியும் மறிக்கிறான். மரித்தோர் கூட உயிரோடு எழுப்புறாரு. அதுக்கு முன்னால் பாவத்துல மரித்து கிடக்கிறார், வியாதியில, வறுமையில, தரித்திரத்துல, அவமானத்துல, பலவிதமான பிரச்சனை எல்லாம் மரித்து கிடக்கணும். இயேசு உயிர்ப்பிக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார்.
அதுதான் உயிர்ப்பிக்கிறது, உயிர் தீரும் ஜீவனம் கொடுக்கிறது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியில தான் மரணம் இருக்குது, வியாதி இருக்குது. வியாதி வந்துடும். பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். எவ்வளோ பெரிய உயர்ந்த குளத்தில் பிறந்தாலும் சரி, தாழ்ந்த குளத்தில் பிறந்தாலும் சரி, ஆப்பிரிக்காக்காரர் அமெரிக்காக்காரர் இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, நாட்டுவாசியாக இருந்தாலும் சரி, படிச்சிருந்தா படிக்கலாலும் சரி, என் தாயனை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். அப்போ எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அப்போ அக்கிரமத்துல மரித்து கிடக்கிறோம் மனுஷன், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறார். இயேசு வந்து கிரமம், பிசாசு வந்து அக்கிரமம். பிசாசு வார்த்தையை ஏவாள் கேட்டால், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே மரித்து விட்டாள். ஆதாமுக்கும் கொடுத்து அவனும் அந்த கனியை புஷித்து மரித்து விட்டான். இப்போ கிறிஸ்து வந்த உடனே அங்க உயிர்ப்பித்தல் உண்டாகிறது. அவர் உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்கிறாரு, அதுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு அவருக்கு. உடனே இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களிலிருந்து விடுதலையாக்குது. இயேசுன்னு வந்தாவே ஜீவன் உள்ளவர். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும், ஒரு ஆள் பாய்க்கூடாம. ஒரு ஆளுக்கு ஜீவனை கொடுக்கலாம் கூட அந்த ஒரு ஆள் மூலமா மரணம் அவனுக்குள்ள நிரந்தரமா இருக்கும். அதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என் பேரை சொல்லி முழு உலகத்துக்கு ஜீவரத்தம் கொடுத்தாதான் எனக்குள்ள ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகும். பாவத்திலிருந்து நீதிமானா மாறுவேன். ஒரு ஆளுக்கு பக்க கசம் காட்டினா கூட அந்த ஒரு ஆள் நிமித்தம் நான் ஒரு அநீதிமான், அக்கிரமக்காரன். அப்போ இயேசு வந்து என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. எப்படி ஏவாள் பிசாசு நன்மத்தையும் மகன் சாகடிச்சானோ பிசாசு ஜீவ விச்சத்துக்கு எனக்கு உயிர்ப்பித்தல் கொடுக்குறாரு. படி இங்கிலீஷ்ல சொல்லி வசனம் சொல்லுவீங்க. Ephesians 2nd chapter 5th verse. Even when we were dead in trespasses, made us alive together with Christ. அவ்வளோதானே? 5 தானே? 2:5 அக்கிரமங்களில் when we are dead in trespasses. அக்கிரமம்னா trespasses-ஆ? அப்போ அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். படி made us alive together with Christ. அலைவ் பண்ணிட்டாரு. டெத்ல இருந்து அலைவுக்கு வரணும். By grace, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். by grace you have been saved. அப்போ டெத்ல இருக்கிற மனுஷன் அவனை அலைவு பண்ணணும், அதுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ கூட கொடுக்கலாமா இல்லையா அந்த ஜீவனை? ஜீவ சார அப்பத்தி திராட்சசம் பண்ண முடியும். திருவிருந்து எடுக்கிறே இல்லையா ஞானஸ்தானத்து? ஒவ்வொரு மாசம் ஊழிக்காரங்க என்ன பண்றாங்க சபையில? திருவிருந்தாராயில அப்பத்தி திராட்சை, அந்த அப்ப ஜீவ அப்பம், இந்த இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை பானம் பண்ணிடுது. அங்கே அளவே ஆயிட்டு நீ டெத்துல இருந்து உயிர்த்தொழும் ஜீவனம் வந்துச்சு. இப்போ உயிர்த்தொழும் ஜீவனம் தான் நீ பேசணும் குடும்பத்துல. நீ மரித்து வரலாம், உயிரோட இருக்கலாம். பாவத்திலிருந்து தேவ நீதிமானமாகலாம். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்போ மன்னிக்கப்படும்? இயேசு எப்படி மன்னிச்சாரு? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அதுல தேவ நீதிக்கு முடித்தது இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் இவ்வளவு டாக்டா செய்தாக்கா மரித்தோர்லேருந்து அவன் உயிர்த்ததில் பட்டு பசுத்தாய் வந்து அவன் நீதிமானம் மாறிடுவான். அப்போ எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களோ, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்களோ, பாவத்துக்கு மரித்து அதான் ஞானஸ்தானம், தேவி நீதிக்கு பிழைத்தார்களோ, அந்த ஜீவ விருட்சத்துக்கு அணியில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டுட்டாங்க. ஆமா, இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு இன்னும் நன்மை தீமையா தான் இன்னும் மருத்துக்கள் தான் இருப்பாங்க. அது மாய்மால கிறிஸ்துவா. ஆமா, ஏமாத்து கிறிஸ்துவா. இயேசுன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு நாடு செல்ல வீடு செல்ல அரசியல் நன்மை தீமை, அவர் சரியில்லை அரசியல் இப்படியே நன்மை தீமையிலே இருப்பாங்க. இன்னும் டெத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க. இயேசுக்குள்ள வந்த ஜீவ வார்த்தை ஜீவ சர்வம் தேவனுக்கு தனக்கு நீங்க போற இடத்துல எல்லாம் மரித்ததெல்லாம் உயிர்ப்பிக்கலாம். நீங்க இயேசு எங்க போனா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையும் தேவன் தன் உடனே சத்தம் செத்து பாவத்துல சாபத்துல வியாதியில வறுமையில தரித்திரத்துல பிசாசுலாம் விடுதலை ஆயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஆமா, என் சேனல்ல சத்தியஸ்வரி ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவமா இருக்கும். உலகத்துல எங்குமே இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு வச்ச இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். ஏசு எங்க போனாலும் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம்,
அதுல தேவி நீதித்து உடித்தல் இருக்குது. அதை என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு. உடனே பிசாசு ஓடி போகுது. மரண சக்தி, வியாதி சக்தி, தரித்திர சக்தி, பாதாள சக்தி. பசுத்தாய் உடனே வர்ற. பசுத்தாய் எங்க உயிர்ப்பித்தலே. அப்ப இயேசு பட்டுன்னு இப்படி நமக்குள்ள மெச்சூர் ஆகணும். நல்ல ஜீவ உலகம், ஜீவவானம், தேவி நீதிட்டு உயிர்த்தல், சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை துன்பம். இவ்வளவுதான் இயேசு. அவர் தேவி நீதி உயிர்த்தல். சபித்தாலும், பகைச்சாலும், நிந்திச்சாலும், தூஷித்தாலும் கிறிஸ்துவா இருந்தார். தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தார். அப்ப அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்தாமே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்த வசனம் பாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்துட்டீங்கன்னா அவரோடு கூட எழுந்துருவேன். ஏன்னா கிறிஸ்து இயேசு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால அவரோடு கூட நீ எழுப்பப்படுவாய். கிறிஸ்துவை அந்த தேவி நீதித்து ஒழித்ததில் உன் பேர் சொல்லி பிதாவாகிற ஆதாமுக்குள் முழு உலகத்தை குத்திட்டாக்கா படுத்து கிடக்க மாட்டேன். மரித்தவன் படுத்து கிடப்பான், விழுந்து கிடப்பான். நீ விழுந்தவன் எழுந்திருப்பான். அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்கள்ல பிதாவின் வலது பாரசத்துல அவரோடு கூட உட்கார பண்ணிடுறாரு உனக்கு. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு முன்ன பிசாசு ராஜ்யம் பாதாள ராஜ்யத்துல உட்கார் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கிற நாளில எங்க உட்கார்ந்த? பாதாளத்துல பிசாசு வலது பாசல் உட்கார்ந்த. நன்மை தீமை நன்மா பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனி சாப்பிட்டா ஏவாளு புருஷனும் சாப்பிட்டா பிசாசு பக்கத்துல உட்காந்து பிசாசு சொல்றதெல்லாம் செஞ்சிருந்த. நன்மை தீமை சுயநீதி அநீதி அந்த தேவன் தனக்கு பிசாசு ஒரு மரணத்துக்கு அதிபதி. அவன் மறந்து நாத்தம் பிச்சவன். அவன் சொல்றதெல்லாம் செய்யுது. கண்களின் நிச்சயம், மாம்சின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. அந்த தேவனுக்கு ஆதாம் முழுவது இந்த வேலை பண்ணி இந்த பிசாசு வலது பாசல் உட்காந்துக்கிட்டு இப்போ கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில அவரோடு கூட உட்கார பண்றார். இடத்தை மாத்துறாரு. அல்லேலூயா. ஆமா, ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து பிதாவின் வலது பாசத்துல உட்காரணும். ஆதாமுக்குள் பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்த பாதாள ராஜ்யத்துல பிசாசு பக்கத்துல உட்காந்து பிசாசு வேலையே பார்த்துட்டு இருப்பான். பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு போறதெல்லாம் சுயநீதி அநீதி அவனும் அழிப்பனா இருப்பான். குடும்பத்துக்கு, உலகத்துக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கிற நாளிலே உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும், புல்லும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்படிப்பட்டவனை கிறிஸ்துவுடனே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வந்துடணும். இயேசு யாரை பார்த்தாலும் என்ன பண்றாரு? எழுப்புறாரு. மத்திய மாட்லுக்கால் எங்க போனாலும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 10:38 அவர் எங்கு சுற்றி திரிந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஓடி என்ன பண்றாரு? நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ விச்சத்துக்கு கொடுக்குறாரு. தேவன் தர குலத்தில் பட்டுன்னு சத்தம் எழுந்துக்கிறான். எழுந்து டக்குன்னு பிதாவின் வலது பாசல் உட்கார்றாரு. உடனே பிசாசெல்லாம் அவனை விட்டு ஓடி போகுது. பசு தாய் வந்தது. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு, பிதாவின் வலது பாசத்துல உட்காரு. திருப்பி கீழே இறங்கி பிசாசு கிட்ட போய் உட்காந்துடாத, பாவத்தை மரணத்தை செய்யாத, இனி அதிக கேடான வராதபடி இனி பாவம் செய்யாது. இதுபடி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. Ephesians 2nd chapter 6th and 7th verse. And raised us up together and made us sit together in the heavenly places in Jesus Christ, that in the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness toward us in Christ Jesus. ஏழு பச்சிட்டியா? அப்போ கிறிஸ்து இயேசுக்குள், அதான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வாங்க பிள்ளைங்களை. ஆமா, நன்மை தீமையிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா பாதாள ராஜ் பிசாஸ் வலது பிசாஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். முட்டா பிள்ளையா இருக்கும், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், வியாதி பிடிக்கும், சமாதானம் திருட்டு போயிடும், சந்தோஷம் திருடனாகிய பிசாசு திடீர்னு இருப்பான் குடும்பத்துல.
சமாதானம், சந்தோஷம், சுகம், ராத்திரி பகலும் திறற வேலை தான். அதுக்கப்புறம் கொள்றது, அப்புறம் அழிக்கிறது. இதுக்கு தான் வரானா பிசாசு. உடனே கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வா பிள்ளைங்களை, குடும்பத்தை, தாய் தாய் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல 3 வருஷம் தான் ஊழி செய்தாரியா. ஒரு நிமிஷம் சும்மா இல்லை. எங்க போனாலும் திரளான ஜனங்க, நாடைய நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கூட, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அவன் பேர் சொல்லி தேவனுக்கு மூடு உலகத்து. உடனே பிசாசெல்லாம் துரத்திட்டு பசுதாய் வந்து பிதாவின் வலது பாசல் உட்கார வச்சிடறாரு. இருக்குது பூமியில, ஆனா ஆவி உலகத்துல அவனை பிதாவின் வலது பாசல் உட்காரும்படி ஜீவனையே கொடுக்குறாரு. அவனுக்கு ஜீவ சரீரம் தேவன் தர உலகத்துக்கு கொடுத்தமே பட்டுன்னு உன்னத பிதாவின் வலது பாசல் உட்கார்ந்ததுமே அவனை பார்த்து 2000 அசுத்தாய் ஓடியே போயிட்டு அவன்கிட்ட. ஹல்லேலூயா. ஆமா, லேகோன் பிசாசு எங்கன்னா கல்லற தோட்டத்துல பிணங்கள் மத்தியில உட்காந்துங்கிறான். 2000 பிசாசு பிச்சுங்க, 2000 அசுத்தாய் பாதாளத்துல பிசாசு வலது பாசல் உட்காந்து நன்மத்தையே மறிய தாக்கணும். அவனை பார்த்ததுமே இயேசு என்ன பண்ணாரு? நானே நல்ல மேய்ப்பன், அகோப்பே அன்பு, உதவி செய்யறா இருப்பாரு, ஜீவ சர ஜீவரத்தை குத்துறா இருப்பாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிருந்தில் பங்கெடுத்து அப்பத்தையும் திராட்சை சாப்பிட்றது மாசம். ஆனா வீட்டுல போய் நன்மத்தையுமையா காட்டிங்கிறது பிசாசு வேலையை. வேலையே பயிர் மேய்து பேர் விசுவாசி ஊழியக்கார், நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, எங்க பார்த்தாலும் பார்க்க மாமியார், மாமனார், மருமக, நாத்தனார், மூத்தனாரு, வீட்டாரு இவனுக்கு சத்துரு. அதனால குடும்பம் ரசிக்கப்படவே இல்லை. இயேசு எடுத்துட்டு புரோஜனம் இல்லை. ஆனால் அது உங்க இயேசு வேணாம். இயேசுன்னு பேர் வச்சுட்டு உலகத்தாரை விட மோசமாக இருக்கக்கூடாது. பகையில காசு நன்மத்தியமா வாழ்க்கை வாழ்ந்தாக்கா என் நாமும் தூஷிக்கப்படுதுன்றாரு கர்த்தர். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவை அந்த தேவி நீதிட்டு உயிர்த்ததுல பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தா. அவனை பிதாவின் வலது பாசத்து போய் உட்கார வச்சாரு ஆவி உலகத்துல. உடனே அசுத்தாவில் அவனுட்டு ஓடிது. பசுத்தாய் வந்து இறங்குது. பசுத்தாய் எங்கேயும் அங்கே விடுதலை வருது. அப்புறம் நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தேன். என்னன்னா பிதாவின் வலது பாசத்திலே இரு, அங்க உட்காந்து வேலை பாரு. அங்க இடத்த காலி பண்ண உடனே நியூட்ரல், உடனே பாதாள ராஜ்யத்துல போய் உட்காந்து ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு. அந்த பாதாள அந்த பிரசன்ன வந்து பாரு. ஒரு மனுஷன் பாதாளத்தின் வாசல் பிசாசின் வலது பாசம் சோகமா இருப்பான், கவலையா இருப்பான், பயமா இருப்பான், எதிர்காலத்துக்கு கேள்வியா இருப்பான், என்னாச்சோ ஏதாச்சோ இப்படியே பதட்டமாவே இருப்பான். ஏன்னா பாதாள பிசாசு ராஜ்யத்தில் உட்காந்து நன்மத்தை மேல உட்காந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது ஆகாது போகாது வேலை. அவன் பேச்சு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துன்னு இருப்பான். ஆதாமின் சிந்தை மரணம், சுயநீதி, அநீதி, கண்கள் நிச்சயம், மாம்ச ஜீவனித்த, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தானாக்கா தாவி சொல்ற கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். என் நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கும். உமது கிருபை, உமது தயவு, உமது அன்பு, தேவி நீதி முடித்தது தேவனுக்கு தனக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லு சந்தோஷம். பவுல் சொல்றவன் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் இருக்கிறார். ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது சித்தியா இருக்கிறான். கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு பேசிட்டே இருப்பான். பேச பேச பிசாசெல்லாம் ஓட, பசுத்தேவர் தேவதூர் வர, அவன் போறதுலாம் உலகத்துக்கு ஒளியா இருப்பான், பூமிக்கு உப்பா இருப்பான். அப்போ பிதாவின் வலது பாரசத்துல உட்கார வைக்கிறது கம்பல்சரி கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள் என்ன சொல்லுதுங்க? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் எழுப்பணும் ஜனங்களை. நம்ம கிராமத்துல எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவங்க தான், நன்மத்தையும் அறியத்தக்கவங்க தான். அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துக்கிறாங்க. உங்க பேர பிள்ளைங்க, உங்க கணவன், உங்க மனைவி, உங்க தாய் தகப்பன், சொந்த பந்தம், வேலை செய்யற இடத்துல எல்லாம் ஆதாம்குள்ள பிறந்து பாதாள ராஜ்யத்துல உட்காந்து பிசாஸ் ராஜ்யத்துல உட்காந்து இருப்பாங்க. பிசாஸ் வலது பாசத்துல தொல்லையாவே இருப்பாங்க பாருங்க. தனக்கு தானே ஐம்பொருளா இருப்பாங்க. வேதனை போடுவாங்க, திடீர்னு வியாதி போடுவாங்க, திடீர்னு ஆபத்து, திடீர்னு விபத்து, நாசம் மாசம். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. வேலை கடி பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறது, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. நல்லா கோடி கோடியா பணம் இருக்குதுன்னு நினைச்சுக்க, திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான். அவிசுவாசம், அவநம்பிக்கை, பிரச்சனை கூட எந்த ஒன்று நடக்கும். அவன் வேலை பிசாசு போய் நடந்துட்டு தான் இருக்கும். அதான் ஆதாமுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா, அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு துதி தோத்திரம் ஆராய்ச்சி ஜெபம் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. என்ன எந்த மனுஷனையும் மன்னிக்கலாம். தாவீது கோலியாத்து வந்தா கூட என்ன பண்றான்? கர்த்தருடைய நாமத்தினாலே போறான் பாரு. கோலியாத்து அவன் பாதாளத்துல பிசாசு ராஜ்யத்தில் உட்காந்துக்கிறான். கோலியாத்து ஆதாமுக்குள்ள பிறந்தவன். இவன் பரலோகத்துல இயேசு நாமத்துல பிதாவின் வலது பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி நீதிமானாக்கப்பட்டவன். தேவனே பின்னாடிக்கிறாரு. தாவீது சின்ன தாவீதுக்குள்ள பெரிய தேவன். கர்த்தருடைய நாமத்தினாலே போறான். அவன் கோலியாத்து ஆள்தான் பெரிய ஆள். உள்ள பிசாசு ராஜ்யம் கல்லடிப்பட்டு செத்தே போயிட்டான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான்களாக்கப்பட்டு
பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது பூமியில. ஆனா ஆவி உலகத்துல கிறிஸ்துக்குள்ள இருந்தா பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் மன்னிப்ப. கவலைப்பட்டுக்கிட்டு சோர்ந்து போயிட்டு பயந்துக்கிறாலாம் இருக்க மாட்டேன். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்திகரிச்சிடும். குடும்பத்துக்கு ஒளியா இருப்ப. வேலை செய்யறதுல சாட்சியா இருப்ப. யோசேப்பு போத்திபார் வீட்டுல போய்விடும். அவனுக்கு போத்திபார் வீட்டுல எல்லாம் ஆசீர்வாதமாச்சு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாரு. சிறைச்சாலையில் போனா அங்கேயும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதுக்கப்புறம் எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். அங்க யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். எகிப்து ராஜ்யமே ஆஸ்வதிக்கப்படுது ஒரு யோசேப்பால. அல்லேலூயா. அதே மாதிரி எலிசா பழைய ஏற்பாட்டுல, மோசே புதிய ஏற்பாட்டுல, பவுலு, பேதுரு, சீசர்கள். கிறிஸ்துவுக்குள் வந்துச்சுன்னா அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுப்பாய். பிசாசு ஓடித்தான் ஆகணும். பசுத்தாய் வந்து தேவதூதர் பணிவிடை செய்துதான் ஆகணும். அந்த குடும்பத்துல நீ நன்மத்தை மறியத்தக்க ஆளா இருந்தீனாக்கா, நல்லவன் கேட்ட நன்மார்க்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியா இருக்கலாம், அரசியல் தலைவனா இருக்கலாம், சினிமா கலைஞனா இருக்கலாம், ஆதாமுக்குள் இருந்தாக்கா பிசாசு எந்த விதத்தில் திடீர்னு கொண்டு நயிச்சுதான் இருப்பான், உங்களுக்கே தெரியாது. அப்போ ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழைகளெல்லாம் ஓய்ந்து போயின. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இந்த லேகோன் பிசாசு பிச்சவனை கொஞ்ச நேரத்துல ஜீவனை கொடுத்து தேவன் அசுத்தாவில துரத்து பிதாவின் வலது பாசல் போய் உட்கார வைக்கிறார் பாரு. உட்கார வச்சாரம்மா. உட்கார்ந்தது என்னாச்சு, அத்தனை 2000 அசுத்தாய் கைண்டு பண்டு சமுத்திர பசுத்தாயும் வந்து இறங்கிட்டேன். பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி வந்துச்சு. பிணங்கள் மத்தியில நிர்வாணமா இருந்தோம். வஸ்திரம் தரித்து இயேசு பாதுல தெக்க பொருள் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் சுவிசேஷமா அறிவிக்கிறான். அதே மாதிரிதான் அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற யாரும் பாதாள ராஜ்யத்துல பிசாசின் வலது பாசல் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. எதில் உட்காரணும்? பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள் அவரே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி. அப்போ கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். இது ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார், கேட்குறேம்மா. இப்போ சென்னை அங்கே என்னது அந்த கோட்டையில், சென்னை கோட்டையில் முதலமைச்சர் சீட்டில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறார். அங்கே உட்காந்து என்ன பண்ண தமிழ்நாட்டையே ஆளுகை செய்கிறார் சிஎம். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு ஆளுகை செய்கிறாரா இல்லையா? அவர் சொன்னால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கட்டளையும் பறக்குது, பாஸ் பறக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, வக்கீல் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, சிஎம் சொன்னாக்கா எல்லா வேலையும் நடக்குது. எங்கே? கோட்டையில், சென்னையில் அந்த கோட்டையில் உட்காந்துக்கிறார். அந்த உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து அங்கே ஆர்டர் போடுறாரு. அதே அந்த சென்னை கோட்டையில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து இருந்தாலும் அவர் கையெழுத்து போட்டால் செல்லுது. இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. யாரு? சிஎம். முதலமைச்சர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்ன அப்படியே கோட்டு சுத்தமா இருப்பாரு, லுங்கி தான் கட்டின்னு இருப்பாரு. லுங்கி கட்டின்னு வீட்டில் தான் இருப்பாரு. வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாக்கா அவர் சிஎம் பதவியில் தான் இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் லுங்கி கட்டிங்கிறாரு. அங்கே ஒரு கையெழுத்து போட்டால் கூட உடனே அது செல்லும். ஆக மொத்தத்தில் அவர் பதவி இருக்கிறார். அந்த மாதிரி பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் உட்காந்து இருக்கும் போதும் நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா நீ சொல்ற ஆர்டர் பிசாசு கேட்டு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். அது வந்து உன்னதங்களிலே அப்படி சொல்லப்பட்டிருக்குது. பரலோகத்தில் பிதாவின் வலது பாசு. இப்போ பூமியில வீட்டில் இருக்கிற மாதிரி, ஆனா கிறிஸ்துக்குள்ளதாங்கிற. ஆமா, கிறிஸ்துக்குள் இருக்கிறியா இல்லையான்றதான் இப்ப கேள்வி. நீ கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நீ ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கலாம். இப்போ சோழவரம் கிராமத்துல, அப்போ உன்னதங்களில அவரோடு கூட உட்கார வச்சுக்கிறாரு. பூமியில, கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல நீ எங்க போனாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தீன்னா நீ போடுற ஆர்டரு, நீ போடுற சட்டம், நீ போடுற ஜெபம் அப்படியே பலிக்கும். அல்லேலூயா. ஆனா சிஎம் என்ன இருக்கணும்? பதவியில் இருக்கணும். ஆமா, 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற சிஎம் வந்துட்டு இவரு என்னதான் கையெழுத்து போட்டாலும் அது செல்லாது.
அதுபோல நீ கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவ விட்டுட்டு நீ ஆதாமுக்குள்ள வந்துட்டு ஆதாம் நன்மை தீமை வாழ்க்கை வாழ்ந்தீங்க பிசாச போனா பிசாசும் போவது பிரச்சனை நீங்காது. இன்னும் பிசாசாதான் இருக்கும். நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கியா, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு விழுத்து கொடுக்கிறியா, போனா போயிடும். புரியுதா சொல்ல விளக்கம் முடிஞ்சிச்சா? சிஎம் ஆட்சி இருக்கிறாரு 5 வருஷம். அந்த ஆட்சியில அவர் கோட்டையில உட்காந்து என்ன சட்டம் போட தமிழ்நாடு ஃபுல்லா அந்த சட்டம் பாஸ் ஆகி அது செயல்படுத்துவாங்க எல்லா அதிகாரிகளும். வீட்டுக்குள்ள சாதாரணமா லிங்கி கட்டினு சாதாரணமா இருந்தாலும் அவர் கையெழுத்து போட்டா அது செல்லும். ஏன்னா பதவியில் இருக்கிறாரு, பிரசிடன்ட்ல இருக்கிறாரு. அது மாதிரி நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாக்கா, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ உன்னதங்கில பரலோகத்தில் பிதாவின் வளர்ச்சி பார்த்து அங்கே உட்காந்துக்கிற கோட்டையில. நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, சிஎம் அவர் கையெழுத்து போட்டாக்கா எங்க போனாலும் செல்லும். அது மாதிரி பூலோகத்துல நீ கிறிஸ்துக்குள்ள வாயிற. அதனால கிறிஸ்துக்குள் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அதனால்தான் இயேசு பூமியில மத்திய மார்லூக்கால அவர் எங்க போனாலும் அவர் சொன்னா அப்படியே நடக்குது. கோட்டை புயல இறையாத அமைதியில அப்படியே இருக்குது. கோணான்சூரிய மகள் பிசாசே போ ஜீவ அப்பந்தர தேவந்தர உடனே அந்நேரமே அவர் சுகமாயிடுறான். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை பட்டதுமே பாருங்க, இயேசு தொட்டதுமே அந்நேரமே இல்லைங்க. யாரு நேற்று ஒரு செய்தி கொடுத்தவன், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான், சந்திரன் தீவிர தண்ணீர். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது புறப்பட்டு போயிட்டு. ஏன்னா கிறிஸ்துவுக்கு இருக்கிற ஜீவ விச நன்மை, இயேசு நன்மை தீமை அறியத்தக்க இயேசு ஜீவ விசத்துக்கு இருக்கிறார்.